உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மச்சான் மச்சான் வா செந்தில். என்ன திடீர்னு இந்த பக்கம்? மச்சான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீங்க தான் மறுக்காம எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஐயா இதை கொடுத்துரு. கொடுத்துட்றேன் ஐயா. அவரு காவேரி அம்மா கூட பிறந்த அண்ணனாயா? ஆமா, நல்ல பொறுப்பான ஆளா இருக்காருயா. இந்த மாதிரி மச்சான் கூட இருந்தா எந்த மாதிரி தொழிலா இருந்தாலும் ஜெயிச்சிடலாங்கய்யா. கடைக்கு லோடி ஏத்துற வண்டிக்குள்ள ஜவுளியோட ஜவுளியா என் சர்க்கரையை இறக்கி கொடுத்தா போதும். சீக்கிரமா நீயே ஒரு ஜவுளி கடையே ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற? இந்த அப்படி ம் ம் ஏய், ஏய், மச்சான் மச்சான் என்ன விட்டுருங்க மச்சான். மச்சான் நம்பி கூட வச்சிருந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? முதல்ல என்னடா போலீஸ் ஸ்டேஷன். மச்சான் மச்சான் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள தெருவுக்கு வந்துருவாங்க மச்சான். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். தயவு செஞ்சு போலீஸ்ல சொல்லிடாதீங்க மச்சான். உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் மச்சான். தயவு செஞ்சு விட்டுருங்க மச்சான். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. ஏய், இனிமே இந்த ஊர்லயே நீ இருக்க கூடாது. கிளம்பு போடா. வாமா. ஏங்க ஆ என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க? கேக்குறல்ல. ராமச்சந்திர மச்சான் லோடு ஏத்துற வண்டியில தப்பான பொருள் எல்லாம் ஏத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது என்னன்னு நான் தட்டி கேட்டதுனால கோவத்துல என்ன துரத்தி விட்டுட்டாரு. யாரு? ராமச்சந்திர அண்ணனா? ஆமாண்டி. என்னால நம்பவே முடியலங்க. அதனால நானும் வந்துட்டேம்மா. எந்திரா சார் என்ன சார்? எந்திராங்கறல சார் என்னங்க? எந்திரா சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சார் சார் நட சார் நான் எதுவும் பண்ணல சார். நடங்கறல என்னங்க? என்னப்பா இப்படி பண்ணிட்டு? சொல்லுங்க ஐயா. ராமச்சந்திர தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போட்டு என்ன மாட்டி விட்டாருங்க. ஐயா ஐயா நான் எதுவும் பண்ணலையா. ராமச்சந்திர பண்ண தப்ப தட்டி கேட்டதுக்கு இவரை கூட்டிக்கிட்டு போறாங்களே. அப்பா அப்பா ஏமா என்னம்மா இதெல்லாம் நியாயமா? அது இந்த ஊருக்கே அசிங்கம். அதனால இந்த ஊர்ல இருந்தே உன்னையும் உன் பொண்ணையும் ஒதுக்கி வச்சிருக்கோம். தண்ணி எடுக்கவோ நல்லது கிட்டத்துல கலந்துக்கவோ கூடாது. போ முதல்ல. போமா இங்க இருந்து. போமா போ. சாப்பிடுங்க. விட்டா நான் ஜெயிலே செத்துருப்பேன்ல. ஏன் சொத்தெல்லாம் வித்து ஜாமீன்ல எடுத்த? அப்பா ஊர்ல எல்லாரும் என்ன திருட்டு பையனோட பொண்ணுன்னு சொல்லி விரட்டுறாங்கப்பா. விளையாடுறதுக்கு கூட யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கப்பா. சாப்பாடு வேண்டாம். சாப்பிடுங்க.
என்னங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே? விஜி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமச்சந்திரன் தாமா. நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டு அவன் மட்டும் நல்லா இருக்கான். அவன் நல்லா இருக்க கூடாதுமா. நீதான் அந்த குடும்பத்தை அழிக்கணும். இனி நீ வாழ போறதே அதுக்காகத்தான். உன் அப்பாவோட சாவுக்கு நீதான் பழி வாங்கணும். நீதான் பழி வாங்கணும். பழி வாங்கணும். மனுஷங்களே தெரியலையே. இந்த அத்தைக்கு வேற வேலையே இல்லை. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க பரிகாரம்னு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தை அத்தை. மச்சான். ஓ விஜி, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு சாம்பிராணி போட்டாதானே வீடு கலையா இருக்கும். அதான். என்னாச்சு? எப்படிக்கா வீடு எப்படி இருக்கு? உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? நம்ம வீடுக்கா, நான் அதான் செய்யறேன். சரி, உங்க 2 பேருக்கும் காபி போடணுமா டீ போடணுமா? அதெல்லாம் அவங்க அவங்க போட்டு குடிச்சுப்பாங்க. ஆமா, நீ காஃபி குடிச்சியா? ஐய, நான் காலையில காபி எல்லாம் குடிக்க மாட்டேன்க்கா. நீராகாரம் தான். கொஞ்சம் இருந்துச்சு, உப்பு போட்டு குடிச்சிட்டேன். சரி, நான் போய் சமையல பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு. அக்கா, எங்கிட்டு போறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஏன்? நீங்க என்னென்ன சமைக்கணுமோ எல்லாத்தையும் நானே சமைச்சு வச்சிட்டேன். ஓ, கிராமத்து கைப்பக்குவத்தை வச்சு நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அசத்தலான்னு பார்க்குற. பல பேருக்கு செம டஃபா இருக்கும் போலயே. கண்டுபிடிச்சிட்டாயா? அக்கா அளவுக்கெல்லாம் செய்ய முடியாது மச்சான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சரி, நீங்க எங்க கிளம்பிட்டிய? விதி, வெளியே சொல்ல முடியாது. என்ன? போய் வேலையை பாருங்க. வெளியே என் வாழ்க்கை இப்படி ஆகும் யார் நினைச்சா? விஜி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இருக்கட்டும்க்கா, என் கிராமத்து கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா? வாங்கக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.